டேய் மாஸ்டர், நீ எந்த ஜூஸ்னா வாங்கி குடிடா. ஆனா பிரைஸ் கம்மியா இருக்கு, நீ இதை மட்டும் வாங்கி குடிக்காதடா ப்ளீஸ்டா. ப்ரோ எப்படி ப்ரோ இவளை கரெக்டா சொல்ற? நிறைய வருஷமா லெமன் ஜூஸ்னு உருட்டிட்டு இருக்கா ப்ரோ. இவளெல்லாம் குடிக்கவே கூடாது. ஐயா நீ கூட எனர்ஜி ட்ரிங்க்னு உருட்டிட்டு இருக்க, உன்னதாண்டா குடிக்க கூடாது. நீ தாண்டி உருட்டுற. சி நீ தாண்டா உருட்டுற, நீ தாண்டி உருட்டுற, நீ தாண்டா உருட்டுற. சி நிறுத்துங்க, நீங்க ரெண்டு பேருமே தாண்டா உருட்டிட்டு இருக்கீங்க. தோ ஜிம்காவை எல்லாரும் லெமன் ஜூஸ்னு வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. சரி எவ்வளவு பர்சன்ட் போட்டிருக்காங்க திருப்பி பார்த்தா லெமனியா காணும். அப்புறமா தான் தெரியுது லெமனோட டேஸ்ட் ஃபிளேவர்லாம் லேப்லயே செயற்கையா உருவாக்கி போட்டிருக்காங்க. உன்னை குடிச்ச உடனே ஏப்பம் வரதால நிறைய பேர் டைஜஸ்ட் ஆகுது நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுனால கேஸ் பில்டப் ஆகி வாய் வழியா வெளியே போகுது. இதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏப்பம் வந்தவே டைஜஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் அங்க பாரு வெறும் 1/2 லிட்டர் ஜிம்கால 12 ஸ்பூன் சுகர் இருக்கு. இது அடிக்கடி குடிச்சா சீக்கிரம் டயபிட்டிஸ் தான் வரும். நான் அப்பவே சொல்லல, நான் தானே எப்பயுமே பெஸ்ட். நீ யாரா இவன்? அடிங்க ஜிம்கா வச்சு அடிக்கடி குடிச்சா சுகர் தாண்டா வரும். உன்னை பின்னாடி திருப்பி இன்கிரிடியன்ட் லிஸ்ட் படிக்காம குடிச்சா பிரெக்னெண்டா இருக்கவங்க கூட கரு கலஞ்சிரும்டா. பிரஸ்ட் ஃபீடிங் பண்றவங்க குடிக்க கூடாது, சின்ன பசங்க குடிக்க கூடாதுன்னு போட்டுருக்கு. ஆனா பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சின்ன பசங்க தானே வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க. உங்கள ஹை கஃபைன் அண்ட் டாரின் இருக்கு. ஸோ இந்த பிபி பேஷண்ட்ஸ் அப்புறம் வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்க்காக டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த டேப்லெட்ஸோட இது இன்டராக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குடா. ஸோ ஒரு டாக்டரோட சஜஷன் வாங்கி தான் குடிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுடா. இதுல E129 ஒரு கலரை வேற போட்டு வச்சிருக்கீங்க. அனிமல்ஸ் வச்சு டெஸ்ட் பண்றப்போ பிளாடர்ல கேன்சர் வருதுன்னு ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் பேன் பண்ணிருக்காங்கடா. அதை பத்தி நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அது நல்லதா கெட்டதான்னு எக்ஸாக்ட்டா தெரியாது. பாட்டில்ல கொஞ்சம் கெமிக்கல் இருந்தா பரவாயில்ல, ஆனா பாட்டில் ஃபுல்லாவே கெமிக்கல் இருந்தா என்னடா பண்றது?